அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 10, 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி 9, 2024 தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விழுதுகள் திட்டம். இந்த விழுதுகள் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா உலகமெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைத்த அரசு பள்ளிகளை வழி நடத்துறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் நோக்கமும் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நலம் நாடி செயலியானது தொடங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 9, 2024. நலம் நாடி செயலியானது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிறப்பாக பயிலுறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தமிழகத்தின் நவீன திரைப்பட நகரம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ 500 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பூந்தமல்லியில் தான் நவீன திரைப்பட நகரம் அமைய உள்ளது. நெக்ஸ்ட், மத்திய பிரதேசத்தில் தொடங்கியுள்ள ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தேர்விற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசாதம். மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தேர்விற்கான பிரசாதம் பெயரிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உச்சினி உள்ள மகாகலேஸ்வர் கோயில் அருகே தான் இந்த தெரு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த தெருவிற்கு பிரசாதம் பெயரிட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம்னா மத்திய பிரதேசம். 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அசாம். இப்போ அசாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 100% மின்சார பைக் டாக்ஸி சேவை தொடங்கியிருக்காங்க. இது இந்தியாவின் முதல் 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. MM நரவினை சுயசரிதை புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விதியின் 4 நட்சத்திரங்கள். இந்த விதியின் 4 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரலான MM நரேனோட சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு விதியின் 4 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 28வது இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றிருக்காரு. யார் அப்படின்னா MM நரவேனே. தற்போது அர்ஜுனா விருது பெற்ற வைசாலி பின்வருவற்றுள் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, செஸ். தற்போது தமிழக செஸ் வீராங்கனை வைசாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த விருதை பெறும் 3வது இந்திய பெண்மணி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் சமீபத்தில் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் முகமது சமி உள்ளிட்ட 25 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அவார்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் அவார்டுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கை. இந்தியா பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கடன் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ எதுக்காகனா இந்தியா மேற்கொள்ளும் அதாவது இலங்கையில் அனுராதபுரம் மாவோ இடையிலான ரயில் பாதையை மேம்படுத்த பணிகளுக்காக இந்தியா 758 கோடி கொடுத்துருக்காங்க கடன் உதவியாக. ஸோ இதன் சார்பில் இலங்கையில் தமிழர்களுடன் நல்லிணத்தை ஏற்படுத்துறதுக்காக தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா இந்தோனேசியாவில் நடைபெற்றது. ஸோ இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள் கலப்பு அணியில் ருத்ராங்ஸ் பாட்டிஸும் மெகலிஸ் கோஸ் தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ தங்கம் வென்றது இல்லாமல் ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்க. அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் அர்ஜுன் சீமா, ரிதம் சங்வான் இவங்க வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. அதே ஜூனியர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் ஈசா அனில் தக்சேல், உமா மகேஷ் மத்தினானா ஆகியோர் தங்கமும் வென்றிருக்காங்க. அதே அபினவ் ஷா, அன்வி ரத்தோட் இவங்க வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேப்ரியல் அட்டல். கேப்ரியல் அட்டல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 34 வயதான இவர் பிரான்ஸ் நாட்டோட இளம் பிரதமர் அப்படின்ற பெருமை பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட், உலக இந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 10. ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக இந்தி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்,
தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை வந்து தேடி மருத்துவம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்கும் இடங்களுக்கு சென்று மருத்துவம் அளிக்க தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. எந்த நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 2024 தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த நாளுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, PS ராமன். PS ராமன் வந்து தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் பதவி வகித்த R சண்முகம் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சிரு பின்னாடி இவரை வந்து PS ராமனை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்யப்படக்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, 2024 ஆண்டிற்கான சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். இப்போ தற்போது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து சர்வதேச காத்தாடி திருவிழா வந்து நடைபெற உள்ளது. தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு எறும்பு சட்னி எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரிசா. ஒரிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு எறும்பு சட்னிக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் தான் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து 26 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கிடைத்திருக்கு. பேஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி வந்து ஒரிசாவுக்கு வந்து 7 பொருட்களுக்கு வந்து ஒரே நாள் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். 7 பொருளும் லாஞ்சியா சௌரா பெயிண்டிங், டோங்கிரியா கோந்த், எம்ப்ராய்டிங் சால்வே, கஜீர் குமா இது வந்து பனை வெல்லம், தேன்கல் மாஜி, சிமிலிபால் காய் சட்னி, நாயக்கர் கண்டைமுண்டி கத்திரிக்காய், கோராப்புட் காலா ஜீரா அரிசி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்து 7 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRO உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உக்ரம். இந்த உக்ரம் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRO உக்ரம் துப்பாக்கியை வந்து தயாரித்திருக்காங்க. இந்த DROக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 10வது துடிப்பான குஜராத் மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. இப்போ நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 10வது துடிப்பான குஜராத் மாநாடு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உலக முதலீடுகளை வந்து ஈர்க்கிறதுக்காக குஜராத் மாநிலத்தில் காந்தி நகரத்தில் தான் வந்து 10வது துடிப்பான குஜராத் மாநாடு வந்து நடைபெற இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அதானி குழுமமானது 2 லட்சம் கோடி வந்து முதலீடு செய்ய உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட வந்து அதானி குழுமமானது கட்சியின் கவுதா பகுதியில் வந்து 725 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்காவினை வந்து அமைத்து கொண்டுள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள் மகளிர் தனி பிரிவில் வந்து நான்சி வந்து டேஸ் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுட்டி போட்டி எங்கே நடைபெற்றுனா இந்தோனேசியாவில் நடைபெற்றது. இதில் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள் வந்து மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து நான்சி வந்து தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள்ஸ் வந்து மகளிர் அணியில் வந்து நான்சி இளவேனில் வாளறிவன், மெகலி கோஸ் இவங்க பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள் ஆடவர் தனிநபர் பிரிவில் வந்து ருத்ராங்ஸ் பாட்டில் வந்து தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைபிள் மகளிர் அணியில் பிரிவில் வந்து ருத்ராங்ஸ் பாட்டில், அர்ஜுன், ஸ்ரீகாந்த், சபரிராஜ் இவங்க பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சாரி, இது வந்து ஆடவர் அணியில். ஆசியன் கூட்டமைப்பில் புதியதாக இணைய உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிழக்கு தைமூர். இந்த ஆசிய கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், கனடா, சீனா குடியரசு, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, மெங்கோலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பப்புவா நியூகினியா, ரஷ்யா, கிழக்கு திமோர், ஐக்கிய அமெரிக்கா,
இலங்கை போன்ற நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு தைமூர் நாடானது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் வந்து இணைய உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சூரிய சக்தின்றது ஒன்றும் இல்லை, ஆசியனுக்கான தான் இது. நெக்ஸ்ட்டு, கூட்டு பயிற்சிக்காக சென்னை துறைமுகத்திற்கு வருகை தந்த யாசிமா கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜப்பான். இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கடலோர காவல்படை ரோந்து கப்பலான யாசிமா கூட்டு பயிற்சியில் பங்கேற்றதுக்காக சென்னை துறைமுகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் 2வது பிரதமராக பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லால் பகதூர் சாஸ்திரி. ஜனவரி 11 லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு தினம். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 1904 தான் பிறந்திருக்காரு. இறந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 1966 இருந்திருக்காரு. அதே குன்சாரிலால் நந்தா பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து தற்காலிக முதல்வராக வந்து இருந்திருக்காரு. எந்த வருஷம்னா 1964 1966 வரை. லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா 2வது பிரதமர். இவர் வந்து 1964 1976 வந்து பதவி வகித்திருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்திரா காந்தி வந்து 3வது பிரதமர். இவங்க வந்து 1966 1977 வரைக்கும் இருந்திருக்காங்க. 5வது பிரதமர் பார்த்தீங்கன்னா சரண் சிங் 1979 1980 வரைக்கும் பதவியில் இருந்திருக்காங்க. திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 11. ஜனவரி 11 திருப்பூர் குமரன் வந்து நினைவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இவருடைய பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1904 அக்டோபர் 4 தான் வந்து பிறந்திருக்காரு. இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 1932 இறந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் வந்து கொடிக்காத்த குமரன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 11. ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஜனவரி 9 2024 தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விழுதுகள் திட்டம். நலம் நாடி செயலி தொடங்கப்பட்டுள்ள நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 9 2024. தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் அமைய உள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளூர். மத்திய பிரதேசத்தில் தொடங்கியுள்ள ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தேர்விற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசாதம். 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையை தொடங்கி வைத்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அசாம். MM நரவணே சுயசரிதை புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விதியின் 4 நட்சத்திரங்கள். தற்போது அர்ஜுனா விருது பெற்ற வைசாலி பின்வருவற்றுள் எந்த விளையாட்டினை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செஸ். இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கை. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேப்ரியல் அட்டல். உலக இந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 10. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, PS ராமன். 2024 ஆண்டிற்கான சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு எறும்பு சட்னி எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரிசா. இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRDO உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உக்ரம். 10வது துடிப்பான குஜராத் மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. 10 மீட்டர் பிஸ்டல் ரைபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் நான்சி டேஸ் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். ஆசியட் கூட்டமைப்பில் புதியதாக இணைய உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிழக்கு தைமூர். கூட்டு பயிற்சிக்காக சென்னை துறைமுகத்திற்கு வருகை தந்த யாசிமா கப்பல் எந்த நாட்டினை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜப்பான். இந்தியாவின் 2வது பிரதமராக பதவி வகித்தவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி. திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 11. தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.